26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூலை மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் கன்னி ராசியில் தொடங்கி கன்னி, துலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம ராசிகளாக கும்ப ராசியில் தொடங்குகிறது. கும்பம், மீனம் மற்றும் மேஷ ராசிக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களாக இந்த வாரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் முக்கிய நாட்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆடி மாதம் சஷ்டி திதியும் மற்றும் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசி திதியும் மிகவும் சிறப்பானவை. இந்த வாரத்தில் ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையும் மிகவும் விசேஷம். இப்பொழுது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திர பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு கால சர்ப்ப தோஷ அமைப்பிலிருந்து சந்திரன் வெளிவந்திருப்பதனால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய வியாபாரங்கள், துவக்கங்கள் மற்றும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள் இவற்றினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரத்தில் தங்களினுடைய பெற்றோர்களினால் இவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய வியாபாரத்தில் நல்ல ஒரு செய்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும். சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி நேயர்களுக்கு இந்த சஞ்சாரமானது வண்டி வாகனங்கள் வாங்குவது, விற்பது ஆகியவற்றில் வெற்றிகளை தரக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடியதாகவே அமைகிறது. கூடுமான வரையில் இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்கள் மற்றவர்களிடத்தில் கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. இவர்களுக்கு இந்த வாரம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடியது புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இவை அனைத்தும் புதன் வியாழக்கிழமைகளில் இவர்களுக்கு வெற்றி செய்தியை கொடுக்கும். 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை அன்று சந்திராஷ்டமமாக இருக்கும். ஏகாதேசி திதியான சனிக்கிழமை அன்று இவர்கள் கருட பகவானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் முழுவதுமே சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ அல்லது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன கஷ்டமோ இந்த வாரம் வராது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு திருப்தியான வாரமாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரமானது 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சந்திரன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையான இந்த வாரத்தில் இவர்கள் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ராசியில் செவ்வாயும் ராசிநாதன் சுக்கிரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார். முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களினுடைய மனக்குறைகள் தீரும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்களும் தீரும். வரவேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம். முடிந்த வரையில் இந்த வாரத்தில் நீங்கள் பெரியவர்களிடத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். தனஸ்தானத்தில் தனகாரகன் புத பகவான் சொந்த வீட்டில் இருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கும் வியாபார அபிவிருத்தி உண்டு. இத்தனை நாளாக கூட்டு தொழிலில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் இந்த வாரத்தில்
நல்ல பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வுகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி என்று முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் வியாழக்கிழமை அன்று நவக்கிரக குருவை வணங்க இவர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக சாந்தி மற்றும் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். மிதுன ராசினியர்களுக்கு சந்திரன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் உகந்த நாட்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனதளவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்தாலும் குடும்பத்தில் பெரியவர்களின் அறிவுரையும் ஆலோசனைகளும் உண்டு. இவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனதில் சின்ன குழப்பங்களும் ஒரு தன்னம்பிக்கை குறைவும் வாரத்தின் ஆரம்பத்தில் ஏற்படலாம். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பானவை. சனிக்கிழமை ஏகாதேசி திதியன்று பெருமாள் ஆலய வழிபாடு மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு மனபலத்தை அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்தது. வேலை, தொழில் மற்றும் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் இது அனைத்தும் இந்த வாரம் நீங்கள் எடுத்து செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விடை உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி காத்திருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானினால் இந்த சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு உயர்வை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. திடீர் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் பல நாட்களாக உங்கள் முயற்சியில் தோற்று போன வெளிநாட்டு பிரயாணங்களும் இந்த வாரத்தில் கைகூடும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக சஞ்சாரங்கள் மிகவும் சாதக பலனை கொடுக்கிறது. அதே சமயத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். மகா மிருத்யுஞ்சய ஜபம் செய்து சிவபெருமானை வணங்க புதன்கிழமை இவர்களுக்கு வில்வர்ச்சனை செய்தால் மனதில் இருக்கக்கூடிய ஒருவித பயம் விலகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். பூமிநாதரை வணங்குவதோ, வாராகி அம்மனின் வழிபாடு அல்லது வராக கவச்சம் படிப்பது உங்களுக்கு சிறந்தது. இந்த வாரம் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் இந்த பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த ஒரு விதமான பொருளாதார உயர்வு இந்த வாரத்தில் வந்து சேரும். வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் நன்மைகள் ஏற்படும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று மனதளவில் சின்ன தொய்வை கொடுக்கலாம். நவகிரக வழிபாடுகள் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்குவதும் இவர்களுக்கு சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியில் சந்திரனின் சஞ்சாரம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சற்று மன தடுமாற்றத்தை கொடுப்பார். இந்த வாரம் முக்கிய முடிவுகளை புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் எடுப்பது நல்லது. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் கன்னிராசி அன்பர்கள் நரசிம்ம பெருமானையும் முருகப் பெருமானையும் வணங்க
7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு சில மனக்குறைகளும் மன கஷ்டங்களும் இந்த வாரம் வந்து போகும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரத்தில் அனுகூல பலனை கொடுப்பார். இருந்த போதிலும் சூரிய பகவானின் சஞ்சாரம் குருவுடன் இருப்பதனால் சற்று ஒரு குறைவான பலன்களையே காணலாம் இந்த வாரத்தில். 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் கன்னிராசி அன்பர்கள் புதிய வியாபார துவக்கங்கள் மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது இவர்களுக்கு வெற்றியை தரும். மனதளவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பெரியவர்களிடத்தில் எடுத்து பேசலாம். இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களும் அனுகூலமாகவே அமைவார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக அமைகிறது. நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு விதமான பொருளாதார சிக்கல்கள் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பய உணர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 12 ஜென்மம் மற்றும் 2 இந்த ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று பொருளாதார சிக்கல்களை கொடுக்கலாம். இவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய கடன் முயற்சிகளோ அல்லது மற்றவர்களிடத்திலிருந்து கடன் எடுப்பதையோ சற்று யோசித்து கவனித்து எடுத்தால் இந்த வாரம் பண சிக்கல்கள் இருக்காது. புதிய நண்பர்கள், முகம் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வதும் மற்றும் உங்களினுடைய தனிப்பட்ட விவகாரங்களை அவர்கள்ட்ட பகிர்வதும் பல சிக்கல்களை உண்டு பண்ணும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று அனுகூலமற்ற நிலையில் இருப்பதனால் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நவகிரக வழிபாடும் சனி பகவானுக்கு எல் தீபமும் ஏற்றி வணங்க சஷ்டம சனியினுடைய ஒரு பாதிப்பு குறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம். லாபம் 12 மற்றும் ஜென்மம் இவற்றில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரனினால் அலைச்சல்கள் அதிகமாகலாம். மனதில் ஒரு ஸ்திரமான முடிவு எடுப்பதோ அல்லது குடும்பத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முடிவுகள் எடுப்பதற்கோ குழப்பங்கள் வந்து போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எண்ணங்கள் நிறைவேற விநாயகரை வழிபாடு செய்யலாம். முடிந்த வரையில் இவர்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன மன போராட்டம் இருந்து போகும். பல நாட்களாக உங்களினுடைய கணவர் மற்றும் மனைவி இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் வளர்க்கலாம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஒரு நல்ல அஸ்திவாரம் செய்வதற்கான ஒரு நாள். வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு மன பயம் விலகும். அன்னதானங்களை புதன்கிழமைகளில் செய்வது சிறப்பு. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதிகள் முருகப்பெருமான் வழிபாடும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றுவதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் சிறப்படையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு 10, 11 மற்றும் 12 இந்த சஞ்சாரத்தில் இருக்கிறார். புதிய வியாபார தொடக்கங்களை நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் செய்ய எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். ஏகாதேசி திதியான சனிக்கிழமை அன்று பெருமாளை வணங்கலாம். குடும்பத்தில் இந்த வாரத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய உறவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சேரும். குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்புக்கான ஒரு சுப செய்தியை கேட்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திடீர் பிரயாணங்கள் வாரத்தின் இறுதியில் வர வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது இவர்களினுடைய சஞ்சாரம் அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள்
மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் பாகியம் 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். அலுவலகத்தில் இடமாற்றங்கள் மற்றும் உயர் பதவிகள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வகை அமைப்பு கிடைக்கும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்கள் அலுவலக விஷயத்தில் உங்களுக்கு சில நற்செய்திகள் வரலாம். சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு வாரம் முழுவதுமே சாதக பலனை கொடுக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார். வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் சாதகம் உண்டு. இந்த வாரம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலையும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது மகர ராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்கள் விலகும். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தில் ஆரம்பம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான சின்ன சின்ன மனக்குறைகள் இந்த வாரம் தீரும். வாரத்தின் மத்தியில் சந்திரன் பாக்கியம் மற்றும் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். புதிய வேலை துவக்கங்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த உயர் அதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் அனைத்தும் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகளும் காத்திருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நிலை அமையும். வாரத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையன்று உங்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளியூரிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். சனிக்கிழமையன்று ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கலாம். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அகத்திக்கீரை கொடுப்பதும் கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியினால் இருந்து வந்த குடும்ப சண்டை விலகும். இந்த வாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை நல்ல ஒரு உயர்வை தரலாம். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய குறைகள் விலகும். சந்திரனின் சஞ்சாரம் 7, 8, 9 ஆகிய நாட்களில் சிறப்பான பலன்களை கொடுப்பார். சந்திராஷ்டம தினங்களாக இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மனதில் ஒரு விதமான சந்தோஷங்கள் வந்து போகும். பச்சரிசி தானம் செய்து விநாயக பெருமானை வணங்கலாம். இந்த வாரம் இவர்கள் சென்று வணங்க வேண்டியது வாரம் முழுவதுமே விநாயக பெருமானை. விநாயகரை வணங்க இவர்களுக்கு விக்னங்கள் இல்லை. குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பிற்காக பல நாட்களாக மருத்துவ செலவுகள் மற்றும் மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டவர்களுக்கும் நற்செய்திகள் காத்திருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த வார இறுதியில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி அடையலாம். பிள்ளைகள் மூலமாக தாய் தகப்பனுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் விலகும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று சோமவாரத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் செவ்வாய்க்கிழமையன்று முருகனை வழிபட்டாலும் மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி அடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.